Hi friends, welcome to Fashion Edis Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிச் பண்ற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப சீக்கிரமாவே வந்து இன்னைக்கு வீடியோ ஃபினிஷ் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸ்லீவுக்கு வந்து நான் இன்னைக்கு டிசைன் எதுவுமே போடல. பேக் நெக் மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்கேன் நான். நெக் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைனிங்கில் எப்பயும் போல் வந்து நான் நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு அந்த லைனிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரவுண்ட் நெக்கும் கீழே வந்து ஒரு வேவி லென்த் மாதிரி ஒரு பேட்டர்னும் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் கீழே வந்து நம்மளுக்கு அடி பகுதியில் வந்து நம்ம ப்ளவுஸோட முன்பகுதி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்குரிய கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கும் மேலே தான் வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். லைனிங் பீஸில் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நெக்லைன் ஃபுல்லாகவே நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ண பீஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த கிளாத் இடையில இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே கொஞ்சம் டீப்பாகவே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து லைனிங் மட்டும் உள்ளே திருப்பி விட்டு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போதே வந்து நம்மளுக்கு அந்த கேப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலேயே வந்து நான் ஒரு ஸ்டிச்சிங் போடுறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிசைன் தான் இது. நான் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத்துக்கு மேலே வந்து நான் ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு கிளாத் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்பட்டது. ஸோ அதை நான் சாரீலேருந்து கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ வர ஷேடிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளாத் எடுக்கிறது தனியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு லைட் ஷேடிங்கில் தான் வந்து இப்போ வர சாரீஸ் ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே வந்து பேஸ்டல் கலர்ஸாக தான் இருக்குது. ஒன்று டார்க்காக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்து பேஸ்டல் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நம்ம லைனிங் மட்டும் ஃபஸ்ட்டு மடித்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸையும் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு கார்னர்லேயே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சென்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள் கலரில் தான் வைக்க போகிறேன். கீழே கேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிசுறு எதுவும் தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிசைன் கொடுக்க போகிறோம். சாரியில் கிளாத் கட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுக்கு பேலன்ஸ் இருந்த கிளாத்தை தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2.25 இன்ச்சுக்கு வந்து நல்லா சதுரமான பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து நம்ம எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நீங்கள் 1 by 1 ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இந்த பீஸ் வந்து நம்ம கீழே தான் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே எடுத்து நம்மளுக்கு இதே மாதிரி ஷேப்பில் மடித்து நம்மளுக்கு மேலே வச்சு இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் இது. ரொம்ப ஈஸியாகவே யார் வேணாலும் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் இப்போ தான் டிசைன் பழகுறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இதுக்கு அமௌண்ட்டுமே வந்து நான் கம்மியாக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு நெக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் வந்து பெருசாக நான் எந்த டிசைனுமே நான் கொடுக்கல. சிம்பிளாக வந்து நான் ஒரு பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கீழே லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அந்த பிங்க் கலர் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ப்ளவுஸ் கலரில் வந்து கிளாத் எடுத்து கட் பண்ணி அதுக்கு மேலேயே வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். அண்ட் ஒரு பீஸ் வந்து நீங்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். அந்த ஷேப்புமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தெரியும். கீழே வந்து நம்மளுக்கு அந்த கட்டிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த டிசைன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அது ஃபுல்லாகவே வந்து இந்த பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
எல்லா பீஸுமே நான் இதே மாதிரியே எடுத்திருக்கேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே நான் பண்ணலை. கேன்வாஸோ அப்படி இல்லைன்னா ஸ்டோன் எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். பட் அதுவுமே ரொம்ப நீட்டாக இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அமௌண்ட் வந்து இதுக்கு ஒரு 350 நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே எனக்கு வாங்குறதுக்கு முடியல. ஏன்னா வந்து நம்மளுக்கு சாரியும் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே கிடையாது. நான் ஃபால்ஸ் எதுவுமே நான் வந்து ரெடி பண்ணலை. பட் ப்ளவுஸ் மட்டும்தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதுவுமே வந்து பேக் நெக் மட்டும்தான் நம்ம டிசைன் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் 350 தான் அதுக்கு கலெக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். கீழே வந்து அந்த பிசுறு தெரியும் இல்லையா? ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரி இந்த பீஸை அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஃபுல்லாக 1 by 1 ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த கார்னர் வர்ற மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. சென்டர் பீஸ் வந்தோடனே சென்டராக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த பீஸை இன்னொரு சைட்லேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் சென்டரில் வந்து நான் சின்னதாக ரோப் மட்டும் வச்சு நான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு ஃப்ளார் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மேக் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஃப்ளார் கூட சென்டரில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அமௌண்ட் கம்மியாக தான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே நான் வைக்கலை. சின்னதாக ரோப் மட்டுமே வச்சு கீழே ஒரு டசல் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அவ்வளோதான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதை. பட் ஆனால் இதில் சென்டரில் வந்து நீங்கள் ஃப்ளார் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. அண்ட் 2 சைடுமே வந்து நம்ம இந்த டிசைன் வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம லேசர் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். லேஸ் வந்து நான் ஒரு சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து இப்போ வர டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுமே வந்து அந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து உங்களுக்கு நிறைய வருது. ஸோ ஃபுல்லாக நான் சில்வர் கலர் லேஸ் வச்சுட்டு உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அண்ட் 2 சைடுமே வந்து தனித்தனியாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து நான் உங்களுக்கு சின்னதாக ரோப் மட்டும் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 கார்னருமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து லேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சென்டரில் ஃப்ளார் வச்சு ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் ஒர்க் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த நம்ம லேஸ் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து அதே பேட்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோன் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் மேக்ஸிமம் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது சாரியும் ப்ளவுஸும் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸாக இருந்தது அப்படின்னா நிறையா வந்து டிசைன்ஸ் நிறையா வந்து யோசிக்க தோணும். பட் ஆனால் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு எதுவுமே போடுறதுக்கு முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷன். பட் ஆனால் எனக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் 2 சைடுமே வந்து நம்ம லேஸ் ஒர்க் வச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் சென்டரில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு நாட் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் நாட் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுவோம். பட் இதில் வந்து கொஞ்சம் பஞ்சாக இருக்கிற மாதிரி ஒரு 4 லேயர் எடுத்திருக்கேன். 4 லேயர் எடுத்துகிட்டு கீழே வந்து நார்மலாக இருக்க மாதிரி ஒரு டசல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம எப்போவும் ரெடி பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி டசல் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் நான். அண்ட் ஃபுல்லாகவே வந்து 4 சைடு இருக்க ரோப்லேயும் வந்து இதே மாதிரி டசல் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 2 சைடுமே டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். ரொம்ப சீக்கிரமாகவே நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 1 hour தான் இருக்கும் நம்மளுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த டிசைனுமே ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த டிசைன் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் டசல் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் சென்டரில் வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு.
ஓவரால் வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் நான் பீட் ஒர்க் எல்லாமே வச்சுட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். கீழே வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சு நான் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஸ்டோன் ஒர்க் வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சிடலாம். அதுவுமே வந்து ரொம்ப கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் நான். அண்ட் இன்றைக்கி பார்த்து அந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.